மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி பூசல் தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி, இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட கட்சியினுடைய ஒரு மாநில தலைமை இவ்வளவு பெரிய உட்கட்சி பூசல் எந்த அளவிற்கு அந்த கட்சிக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும்? அதுவும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள், காவல் நிலையத்தில் வரை சென்றிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பேசுகின்றோம். திரு ராஜேஷ், அந்த பழைய வரலாறுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடியது 15 நிமிடம் தான். நான் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டியிருக்கிறது. திரு வசந்தகுமாரும் காத்திருக்கிறார். இந்த விவகாரங்களை தேசிய தலைமை எவ்வாறு கையாள வேண்டும்? விஜயதரணி தரப்பு எவ்வாறு கையாண்டிருக்க வேண்டும்? ஈவி.கே. இளங்கோவன் தரப்பும் எவ்வாறு கையாண்டிருக்க வேண்டும்? ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வை. முதலாவது வழக்கறிஞராக இதை பார்க்க வேண்டும் என்றால் D2 காவல் நிலையத்தில் 2 தரப்பும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. ஒன்று SC/ST ஆக்ட் ஆகிருக்கு, ஒன்று விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். அதில் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அது போலீஸோட டியூட்டி. ஓகே, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் எது மெரிட் இருக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணணும். ஃபால்ஸ் கம்ப்ளைண்டாக தான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டோ ஆக்ஷன் டிராப்டோ அதை பண்ணுவாங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சி இயக்கத்தை சேர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரில, காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் அப்படிங்கிற மாதிரில இந்த பிரச்சனையை காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றது சரியா? 2 தரப்புமே இல்லை, காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றது வந்து சரியா தவறா என்று சொல்லணும். ஏன்னா எப்பேற்பட்ட அந்த சம்பவங்கள் எப்படி அவங்கள பாதிச்சிருக்குது. 2 பெண்கள் தங்களை மானபங்கம் படுத்தி விட்டார்கள். விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், அதை எங்களை அவமானப்படுத்தி விட்டாலும் எங்கள் மானபங்கம் படுத்தி அந்த அளவுக்கு எங்கள் அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் போயிருக்காங்க. அந்த 2 பெண்கள் அவங்களுடைய மாடஸ்டி கொஸ்டினாக இருக்கும்போது அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அரசியல், அதாவது என்ன வேணால் நீங்கள் கட்சி ஆஃபீஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். ஏனென்றால் அவருக்கு பெண்களுக்கு உரிய மரியாதை நம்ம கொடுத்தே ஆக வேண்டும். சரி, அதான் முறை. அந்த மரியாதை ஆலிஸுக்கும் கொடுக்கப்படணும்ல? இல்லை, ஆலிஸ்க்கு கொடுக்கப்படணும்ல, டெஃபினட்டாக ஆலிஸ் கொடுக்கணும். அந்த சம்பவம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அது ஆன் மெரிட்ஸ் இன்வெஸ்டிகேட். ஒரு நிமிஷம், அதுல ஒரே ஒரு நிமிஷம். நீங்க இந்த வார்த்தை அந்த சம்பவம் உண்மையாக இருந்தால் 2 சம்பவங்களும் அது சொல்லுங்க. 2 சம்பவம் let me 2 சம்பவங்களும் உண்மையாக இருந்தால் விசாரணையின் அடிப்படையில் அது தெரிய வரும். ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா. அப்புறம் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அண்ணன் சொல்ற மாதிரி இவரும் காங்கிரஸ் கட்சி விட்டு போய் சுப்பிரமணிய சாமி கட்சியில சேர்ந்து அங்கேயும் ராஜீவ் காந்தி காங்கிரஸுக்கு ஏதாவது புக்கெல்லாம் எழுதி தலைவர் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் தலைவர்லாம் சொல்லி காங்கிரஸ் கட்சியில ராஜேஷ் முடிக்கட்டும். நீங்க தெளிவா உங்களுடைய மறுப்பை தெளிவா பதிவு. நான் இப்போ காங்கிரஸ் கட்சி விட்டு விலகி வந்துட்டேங்க. ஏன் வந்தேன்றது எனக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சி சார்ந்த நண்பர்கள் தெரியும், இவருக்கும் தெரியும். அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் ஓடிலாம் இல்லை காங்கிரஸ் கட்சி விட்டு. காங்கிரஸ் கட்சியின் செயலை பிடிக்காமல், இப்ப இருக்க தலைமையை பிடிக்காமல் தான் வெளியே வந்தேன். ஈவி.கே. இளங்கோவன் தலைவரான பிறகுதான் காங்கிரஸ் கட்சி விட்டு நான் வெளியே வந்தேன். அதற்கு காரணம் பல இருக்குது. ஜெயசீலன் அவர்கள் சொன்னதை நான் முழுமையாக ஆமோதிக்கிறேன். பட் தவிர்க்க முடியாத சொன்ன நாகரிகம் கருதி அது என்ன நான் சொல்ல வரல. அவர் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னார்ல முன்னாடி, அது ஃபுல்லா நான் ஏத்துக்கிறேன். அவ்வளோ அருமையான ஒரு கட்சி சூழ்நிலை, எல்லா தொண்டரும் உள்ளுக்குள்ளே குமுறி கொண்டு இருக்கிறான். ஆனா அண்ணன் திருச்சி வேலுச்சாமி மட்டும் அவர் தியாகியும், நாங்கெல்லாம் என்னவோ காங்கிரஸ் கட்சி துரோகம் மட்டும் ஓடி விட்ட மாதிரியும், நாங்க வந்து வக்கீலா போய் வெள்ள சட்டை போட்டு ஒரு நிமிஷம், நான் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பிடிக்காமல், மாநில தலைமை பிடிக்காமல் சொல்லிவிட்டு மனு எழுதி கொடுத்து விட்டு தான் வந்தேன். ஏன்னா அகில இந்திய பொறுப்புல இருந்ததுனால மாநில தலைமைக்கு பவர் கிடையாது. ரொம்ப எளிமையான விஷயம். இன்னொரு விஷயம், நீங்க உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளில் பிரச்சனை இல்ல, மாநில தலைமையின் மீது முரண்பட்டு இந்த மாதிரி ஒரு தலைவரை, இந்த மாதிரி ஒரு தலைவர் இவர் சொன்ன அத்தனை கருத்தும் நான் ஆமோதிக்கிறேன். இல்ல நான் கேக்குறேன், நான் ஒரே இன்னொரு விஷயம், கட்சியிலே இருக்கிற எல்லா கட்சி ஒரு முக்கியமான புள்ளியில நீங்க நான் மட்டும் தான் காங்கிரஸ்னு மார்த்தடி சொல்ல முடியாது. முக்கியமான புள்ளியில நிக்கிறீங்க ராஜேஷ். கேள்வி விடுவாங்க, இந்த கேள்வி விடுவாங்க, நீங்க கேள்வி விடுவாங்க ப்ளீஸ். அத விடுங்க, அது என்ன ப்ளீஸ். நீங்க காங்கிரஸுடைய கொள்கையில் உங்களுக்கு முரண்பாடு இல்ல, மாநில தலைமையின் மீது முரண்பட்டு தான் நீங்க வெளில வந்திருக்கீங்க, ரைட்? அது உறுதி. அப்படின்னா நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வெளியில வந்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை மட்டுமே நேசிக்கக்கூடியவன், காங்கிரஸ் கட்சியின் தலைமை எனக்கு பிடிக்கல, நான் வெளில வந்தேன்னா இருந்திருக்கணுமே தவிர, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரான கொள்கையுடைய பாஜகவில் உங்களால் எப்படி சேர முடியும்? ஏங்க ஒரு நிமிஷங்க, நல்ல கேள்வி. அதாவது பிஜேபி வந்து டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி மைனாரிட்டிஸ் அப்பீஸ்மெண்ட்,
நல்ல விஷயங்கள்லாம் அவங்க டெவலப்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் பத்தி பேசுறாரு ஒரு நரேந்திர மோடி என்ற ஒரு பிரதமர். சரி, இப்போ எங்கேயாவது இருக்கணும் அரசியல்வாதியா இருக்கிற ஒருத்தர் கொள்கை பிரச்சனை இல்ல, கட்சியில இருக்கணும். இருங்க கட்சி இல்லைங்க, கொள்கை டெவலப்மெண்ட் என்ற ஒரு விகாஸ் டெவலப்மெண்ட் அவங்க ஒரு கொள்கையா வச்சாங்க பிஜேபி. அந்த கொள்கையை நம்பி தான் போய் 3 மாதங்கள் தான் உள்ள இருந்தேன். தேசிய தலைமை வளர்ச்சி தான் நீங்க மாநில தலைமையிட்ட மட்டும் இருங்க. இங்க இருந்து போய் நான் வளர்ச்சி பத்தி தமிழகத்தில் சட்டமன்ற தமிழகத்திற்கு நல்ல மீனவர்கள் பிரச்சனை மெயினா சொல்றேன். அதாவது மீனவர்கள் இஷ்யூல அந்த நேரத்துல இப்போ அவங்க கொள்கை எப்படின்னு தெரியாது. அந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் இலங்கை தமிழர் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தமிழகத்துக்கு சாதகமான பல விஷயங்கள் செய்தார்கள் ஈர்க்கப்பட்டு போனேன். காங்கிரசினுடைய தேசிய தலைமை அதை செய்யல. இருங்க ஒரே நிமிஷம். அதெல்லாம் தேசிய தலைமை தமிழகத்தை பத்தி பேசும்போது தேசியத்துக்கு நீங்க பாஜக இணைந்ததற்கான காரணங்கள் தேசிய தலைமை தான் சொல்றீங்க, மாநில தலைமை சொல்லல. காங்கிரஸோடு முரண்பட்டதுக்கு காங்கிரஸ் மாநில தலைமை சொல்றீங்க. பிஜேபியில போய் தமிழகத்துல சேர்ந்த தேசியத்துல சேரல, அங்கதான் சொல்றேன். இன்னொரு விஷயம், இவரும் முரண்பட்டு காங்கிரஸ் தலைமை காங்கிரஸ் தலைமை சுப்பிரமணிய சாமி கூட போய் சேர்ந்தாரு. சுப்பிரமணிய சாமி என்ன பண்றாரு? சோனியா காந்தியை திட்டி விட்டார்கள். சோனியா காந்தி மேல பல வழக்குகளை போட்ட சுப்பிரமணிய சாமியோடு கை கோர்த்து அவரோட கட்சியில் இருந்தார். அவரும் சேர்ந்திருக்கிறாரு. தட் மீன்ஸ் நான் மட்டும் சேர்றேன், அவரும் சேர்ந்தாரு. இல்ல அவர் மட்டும் சொல்ல முடியாதுல, நான் மட்டும் தான் காங்கிரஸ் சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்லலாம். அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஏதாவது பதில் சொன்னா அதுக்கான மறுப்புக்கான நேரமா எடுத்துட்டு சுருக்கமா சொல்லுங்க. என்ன 10 நிமிடங்கள் இருக்கு, அவருக்கும் போகணும், நான் போகணும். இளங்கோவன் என்கின்ற தனிப்பட்ட மனிதரை பற்றி எனக்கு அவசியம் இல்லை. அவர் எனக்கு நண்பர் என்பது வேறு. ஆனால் அவர்தான் என்னை கட்சியை விட்டு நீக்கினார், அதை நான் மறுக்க முடியாது. ஆனால் எனக்கும் அவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட நட்போ எதிர்ப்போ அல்ல இந்த பிரச்சனை. ஒரு நீண்ட காலத்திற்கு பின்னால், காமராஜர் காலத்துக்கு பின்னால், இப்பொழுதுதான் மக்களுக்கும் காங்கிரசுக்கும் இடையில இருந்த ஒரு பெரிய இடைவெளி. நீங்க ஏத்துறீங்களா? நீங்க பெருசா நம்பக்கூடியவர்கள் வேற யாரும் இல்லாத ஒரு நாள் ஒரு போராட்டம்னா 360 இடத்துல தமிழ்நாட்டில் போராட வைத்து மக்களுடைய பிரச்சனையை பற்றி அது மாவட்ட தலைவர்கள் பண்ணார்கள். மாவட்ட இவரு 49 மாவட்ட ஒரு நிமிஷம் இது சொல்லிடுறேன், இதை பதிவு பண்ண மறந்துட்டேன் நான் சொல்றதுக்கு. 49 மாவட்ட தலைவர் 49 மாவட்ட தலைவர் யார்கிட்டயா கையெழுத்து வாங்கினாங்களா? யார்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்களா? 49 மாவட்ட தலைவர் கையெழுத்து வாங்கினாங்களா? இவங்களே போட்ட கையெழுத்து. என்னுடைய நேரத்துல எனக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, தனிப்பட்ட மனிதனுடைய ஆசாபாசத்தை கடன கட்சியுடைய நலன் என்பது முக்கியம். கட்சி மக்கள் மத்தியிலே ஒரு பேசப்படுகிற இயக்கமாக நீண்ட காலத்துக்கு பின்னாலே இப்போதுதான் வந்திருக்கிறது. அதிலே இளங்கோவனுடைய பங்கு அபரிமிதமானது என்பதில் மறுப்பதற்கு இல்ல. அவர் வந்து என்ன பெருசா மதிக்கிறாரு, என்ன தூக்கி தலைவர் இல்ல. நேரடியா வர முதல் சுற்றுல நீங்க மறைமுகமாக இதற்கு வெளியில இருந்து சில அரசியல் காரணிகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க, பேர் சொல்லாம. நான் இப்ப வந்து உட்கட்சியில இருந்து பேர் சொல்லியே கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ஈவிகே இளங்கோவன் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற காரணத்தோடு செயல்படக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய இன்ன பிற தலைவர்கள் இருக்கக்கூடிய பொதுவெளியில் வைக்கப்படக்கூடிய பிரச்சனைகள், ப. சிதம்பரமா இருக்கலாம், தங்கபாலுவா இருக்கலாம், பரஸ்பரம் எல்லோருமே குற்றம் சாட்டு சொல்லிக் கொண்டார், வசந்தகுமாரா இருக்கலாம், இவர்களுடைய தூண்டுதல் இந்த பிரச்சனையில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான் எதுவும் இருக்கலாங்கிறது வேற. நான் இப்ப வசந்தகுமார்னா அவர் இப்பதான் சமீப காலத்துல தான் எடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னால வந்து ஏன் அவர் டெல்லிக்கு போவதற்கு முதல் நாள் இரவு கூட கவிஞர் காமு ஷெரீஃபினுடைய 100ஆண்டு விழாவில் அவரும் நானும் இளங்கோவனும் எல்லோரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து அவருடைய அண்ணன் குமரியானந்தன் முதல் கொண்டு எல்லாம் உட்கார்ந்து தான் வாழ்த்தி பேசுவோம். அடுத்த நாள் போறதை பத்தி அவர் சொல்ல, எனக்கு அவர் இளம் வயதுல இருந்து எனக்கு பழக்கப்பட்டவர் தான். அவர் அதற்கு முன்பு வரை கட்சி நல்லா செயல்படுவதா இருந்தது. தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு சில வனவருத்தங்கள் வந்த உடனே அவர் போயிருக்கிறார். அது கொஞ்சம் நாள்ல சரியா போயிரும் நான் நம்புறேன். ஆனால் நான் ஒரே ஒரு இடத்துல ஒரு மைய இழை இருக்கு. தனிப்பட்ட இளங்கோவனை பிடிப்பது என்பது வேறு, பிடிக்காது என்பது வேறு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகம் சத்தியமூர்த்தி பவன் என்பது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கோஷ்டிகளை கடந்து மனிதர்களை கடந்து அந்த கட்சியுடைய ஜீவன் அது. அந்த சத்தியமூர்த்தி பவன் தாக்கப்பட்ட போது அந்த சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து ஆறுதல் சொல்வதற்கோ என்ன நடந்தது என்று கேள்வி கேட்பதற்கோ கேட்காத யாருக்கும் நான் தலைவன், நான் பெரிய சீனியர், நான் பெரிய தலைவர், எனக்கு ஆதரவா இருக்க வேண்டும் என்று கேட்பதற்கான தார்மீக உரிமை இல்லை என்றே நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். பதவி என்றால் தனக்கு தலைவர் என்பதும் பிரச்சனை வருகிற போது ஒதுங்கி போவதும் ஒரு தலைவனுக்கான. நான் நிறைவு கருத்தா வந்துடுறேன். நிறைவு கருத்தா ஏன்னா ஈவிகே இளங்கோவன் தரப்பில் நீங்கள் அதை பதிவு பண்ணா சரியா இருக்கணும். அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அந்த பொதுவாகவே அவர் இவ்வாறு பெண்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று கோபமான வார்த்தைகளை ஊற்றி அவர் வேற மாதிரியான குற்றச்சாட்டுகளை கூட ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்த நான் அதை பயன்படுத்த விரும்பல, ஆதாரம் இல்லாத பட்சத்தில். நீங்கள் அவர் சொன்னீங்கல்ல அவர் எனக்கும் நண்பர் தான்.
EVK இளங்கோவன் அவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தக்கூடியவரா? நிச்சயமாக அப்படி இல்லை. அவருடைய குடும்ப பாரம்பரியத்தில் அப்படி இல்லை. இவங்களை மற்றவர்களாம் எப்படின்னு தெரியும். நான் அதாவது வெளி உலகத்தில் சில பேரை இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்பது வேறு. நான் இவங்க எல்லாரும் விட இளங்கோவன் நீண்ட காலங்களாக மிக நெருங்கி பழகி இருக்கிறேன். அதனாலதான் உண்மையை பேச மாட்டாரு. நான் என்ன வக்கீலா? நான் கொலைகாரனுக்கு அவர் ஒரு பதத்தை பயன்படுத்துறார் நடிகை. அதை நான் கண்டிச்சு அதே தான் சொல்றேன். வழக்கறிஞர்கள் என்பதையும் நம்ம அவ்வாறு பார்த்து விட முடியாது. அந்த வக்கீல் சொன்னதால கட்சி அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைங்க. ஒரு ப்ரொஃபஷனலை குறிப்பிட்டு வைக்கலாம் என்பது நாகரிகமற்ற. அவர் எந்த காலத்திலும் எனக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல அவர் நெருங்கிய நண்பர். அவர் எந்த காலத்திலும் யாரையும் மரியாதை குறைவாக தரக்குறைவாக பேசுவது என்பது இல்ல. அவர் குடும்பத்துக்கு என்ன பேரு? மற்றவர்களை அவமரியாதை செய்யாமல் இருப்பதுதான் சுயமரியாதை என்று இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்ன பெரியாருடைய குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் பெண்களை இழிவாக பேசுகிற வழக்கம், இதை இட்டுக்கட்டி பேசுவது என்பது தவறு. அதே நேரத்தில் நடிகர்கள் என்று காங்கிரஸ் கட்சியில் யாரும் குறைவாக நடிகர்கள் சொல்ல மாட்டார்கள். விஸ்வநாத தாஸ் போன்ற நாடக நடிகர்கள் இந்த இயக்கத்திற்காக சுதந்திரத்துக்காக தன்னுடைய உயிரையே தந்தவர்கள். நிறைவு கருத்து. முள்ளிலே இலைப்பட்டாலும் இலையிலே முள்பட்டாலும் கிழிவது என்னவோ இலைதான். அந்த அடிப்படையில் இன்னைக்கு காங்கிரஸ்காரர் மாறுபட்டு வேறுபட்டு ஆளுக்கால் சேர்த்த அள்ளி வீசுறதுனால அந்த இலை தான் கிழியும். ஆக காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஒரு இழுக்கு வரும். அதனால் காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் அந்த காலத்தை 1ஆம் வகுப்பு படிக்கணும். நாங்கள் 1ஆம் வகுப்பு படிக்கல, அந்த காலத்தில் படிச்சிருக்கிறோம். படம் பார்த்து கதை சொல்லணும்னு இருக்குது. படத்தில் 4 எருதுகள் ஒரு குரங்காட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒரு சிங்கம் வரும், 4 ஒன்றா சேர்ந்து துரத்தும். சிங்கம் ஓடி போயிடும் வாழை தூக்கிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எருது 4 மூலையில் மேயும். அடுத்த நாள் வரும், ஒவ்வொன்றா கடிச்சு ஒவ்வொன்றா தின்றும். அடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 எலும்பு கூடு தான் கிடக்கும். அந்த மாதிரி காங்கிரஸ்காரர்கள் ஒன்றுபட்டால் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்குது. ஒன்றுபடா போனா காங்கிரசுக்கு சத்தியமே எதிர்காலமே கிடையாது. இந்த சப்ஜெக்ட் சம்பந்தம் இல்லாத கேள்விதான் இருந்தாலும் உங்களிடம்ங்கிறதுனால கேட்டே ஆகணும், இல்லைன்னா நேர்கள் கூட நினைச்சுப்பாங்க. காந்தி கல்லுண்ணாமையை மிக உறுதியாக வலியுறுத்தினார். அன்றைய காங்கிரஸ், இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் கூட மதுக்கடைகள் இருக்கின்றன. அன்றைய காங்கிரஸ், காந்தி காலத்து காங்கிரஸும் அதை வலியுறுத்தியது. அந்த இடத்துல நீங்கள் காந்தியவாதியாக இருந்தீர்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறீர்கள். காந்தியோடும் காமராஜரோடும் நீங்கள் நிச்சயமா முரண்பட்டிருக்க மாட்டீங்க. கல்லை ஆதரிப்பது எந்த அளவிற்கு சரியா இருக்கும்? அதாவது நான் கேட்கறது என்னன்னா, வள்ளுவரை பத்தி சொல்றீங்க, காந்தியை பத்தி சொல்றீங்க, கல்லை எதிர்த்தான்னு சொல்றீங்க, பெரியாரை பத்தி சொல்றீங்க. ஆனால் நான் சொல்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவின்படி கள் மது அல்ல, கள் உணவின் ஒரு பகுதி. கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு உரிமை. பாராளுமன்றத்தில் சட்டம் திருத்துங்க. ஏதாவது சொன்னா ஒத்தவரில்லை. இப்ப என்ன பொறுத்தவரை இப்ப விஜயதருக்கு எதிராக EVK அவருக்கு ஒரு எதிராக புகார் கொடுத்திருக்கு நம்ம இவர் ஆலிஸ் மனோரி அவர்கள். ஏற்கனவே 2001 நம்ம எஸ்டில SC/STக்கு பிராங்க்லின் பிரகாஷ் இடணும்னு சொல்லிட்டு செங்கை செல்லப்பா மேலும், அதுக்கப்புறம் இந்த அகில இந்திய இப்ப SC/ST தலைவர் ஜெயக்குமார் மேலும் ஒரு ரேப் கேஸே ஏற்கனவே புகார் கொடுத்தவர். அவர் புகார் கொடுப்பதில் அவருக்கு எந்த இதுவும் இல்லை. அதனால அது போக இப்போ அவர் புகார் கொடுக்கும்போது அவர் ஒரு கிறிஸ்தவ பெண், கிறிஸ்தவ SC கிறிஸ்தவர் வரும்போது BC ஆயிரும். அதனால அவங்க PCRக்கு அவங்க என்ன இல்லை, எலிஜிபிள் இல்லை. அவங்க PCR போட்டு எல்லாமே இதை ரெஃபர் பண்ண ஒரு கவுண்டர் கேஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர வேண்டுமென்றே ஒரு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உள்ள EVK அவர்கள் இதுதான் உண்மை என்பதை 3 பேர் காங்கிரஸ்காரர் வந்திருக்காங்கல்ல, நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது கள் போதை பொருள் தான் நிரூபிக்க சொல்றீங்க. 3 பேருக்கு 10 கோடி ரூபாய் விட்டுருங்க. அது ஒரு கேள்வி ஆக்கப்பட்டது. நிறைவு செய்யலாம். ஆனா திரு சத்யசீலன் சொன்ன ஒரு கருத்தில் முரண்பட்டு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தனிப்பட்ட முறையில் ஆலிஸ் கிறிஸ்தவர் ஆகிவிட்ட காரணத்தினாலே அவர் மீது அவர் தலித் என்பதிலிருந்து மாறிவிடக்கூடும் என்ற வாதம் ஒருவேளை அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இருந்தாலும் சமூகம் அவ்வாறாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறதா என்பதை உங்களின் ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கும் விட்டு நான் நிறைவு செய்கின்றேன். எது எப்படி
எப்படியாகினும் ஒரு உட்கட்சியினுடைய பூசல் என்பது விவகாரம் என்பது அதை தாண்டி அந்த கட்சி அரசியலை தாண்டி பொதுவெளிக்கு வருவது என்பதும் காவல் நிலையத்தில் புகாராக அளிக்கப்படக்கூடிய அளவிற்கு செல்வது என்பதும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை நிச்சயமாக பாதிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். இது போன்ற விஷயங்களை காங்கிரஸ் கட்சி எவ்வாறு கையாளப் போகிறது, எவ்வாறு 2016 சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கப் போகிறது என்பது அந்த கட்சிக்கு மட்டுமே வெளிச்சம். நிறைவு செய்வோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மீண்டும் மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.